அம்மா தங்கச்சி கொஞ்சம் தண்ணி. தங்கம், ஐயோ தங்கம், தங்கம், தங்கமணி. ஏண்டா தினமும் ராத்திரி நடக்கிறா? ஒருவேளை உனக்கு தெரியாம நைட் ஷோ கீட் ஷோ போயிட்டு வரலாம். டேய், என் தங்கச்சிக்கு ராத்திரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னேன் இல்லடா. வயசுக்கு வந்த பொண்ணு இந்த காலத்துல பூட்டி தான் வைக்கணும். ஏன் தங்கச்சி, நான் உன்னை பூட்டி வைக்கிறேன். ஐயா, நான் உன்னை பூட்டி வைக்காம இருந்தா சரி. மணி தங்கத்தையா தேடுறீங்க? சிவா வீட்டு பக்கம் போயிருக்கு பாருங்க. யாரா ராத்திரி 12 மணிக்கு வந்து பஜனை பாடிட்டு என்னடா? தங்கச்சி தங்கம் வந்தா இங்க. தங்கச்சி தங்கம் வரல, அக்கா பித்தளையும் வரல. ஏன்டா நைட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? நல்ல கண்ணத்தை வந்து பாரு. என்னடா ஒரே இருட்டா இருக்கு? அவன் மூஞ்சி அப்படிதான், அங்க பாரு. இது தூக்கத்துல நடக்கிற வியாதி இல்ல, படுக்கிற வியாதி. தங்கம், தங்கம், இவ எப்படி வந்தா? அம்மா வீட்டுக்கு போலாம். தங்கம், 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 தூங்குறவங்களை எழுப்பிடலாமா நீ? ஆனா இவ்வளவு எழுப்ப முடியுமா? அப்படியா? தூக்கத்துல நடக்கிற வியாதினா அவங்களா எழுந்தாதான் உண்டா? ஆமா, பார்த்தா தெரியல. அவ காலையில தான் வருவா. வாங்க. என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கப்பா. பத்திரமா பாத்துக்கணும். பக்கத்து ரூம்ல படுத்துக்கன்னு. ஏன்டா குழப்பற? சரி நீ போ, நான் அவளை அனுப்புறேன். முடிஞ்சா அனுப்பு. தங்கம், தங்கம், எந்திரு. மரியாதை எழுந்து வீட்டுக்கு போ. வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். லைட் ஹவுஸ் எல்லாம் இங்கே இறங்கிடுங்கப்பா. லைட் ஹவுஸ் நிக்காது, லைட் ஹவுஸ் நிக்காது. இப்படித்தான் கண்ணகி சிலை நிக்காது, கண்ணகி சிலை நிக்காதுன்னு சொன்ன, நிக்காமே போயிடுச்சு. லைட் ஹவுஸ் மேல உனக்கு என்ன கண்ணு? ஏய், இப்பதான் இன்கிரிமெண்ட் வெயிட் பண்ணிருக்கேன். அதை கெத்துற போல இருக்க. போட. டிக்கெட் டிக்கெட் வேற யாருங்க? டிக்கெட் டிக்கெட். லஸ்ஸுக்கு எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? திடீர்னு செக் இன்ஸ்பெக்டர் யாருன்னு வாங்கி ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். அதுவும் தொலைஞ்சிருச்சுன்னா நான் என்ன கேணையனா? அதான் பஸ் பாஸ் வச்சிருக்கேனே. போட்டா என்னடா இது? ஏமா வண்டியை நிறுத்துனீங்க? நாங்க எங்க நிறுத்துறோம், நீ தான் நிறுத்துற. ஜோக்கே. சரி, மேல நேத்து எங்க காலேஜ் ஸ்டூடண்ட் சேர்மனை பஸ்ல இருந்து இறக்கி விட்டு தள்ளி விட்டு 1 கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்கீங்க. அதுக்காக எங்க தலைவி கிட்ட உங்க கண்டக்டர் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலனா என்ன இது என்ன தெரியுதா? ரேஷன்ல கிருஷ்ணால் வாங்க போறியா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம், ஜாக்கிரதை. ஒரு கண்ணாடி இருக்காது, எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிடுவோம், தெரிஞ்சுக்க. மாவன பின்னிடுவான் பின்னி. என்னமோ சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு தானே கேட்டுறேன். நான் எவ்வளவு பெரிய ஆபீசர், எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கேன் தெரியுமா? அக்கால் மன்னிப்பு தானே. கோவில்ல விழற மாதிரி இப்ப அழகா அம்பாளா நினைச்சு விழுந்துருக்கோ. நானு ஆமா அம்பி.
சாஷ்டாங்கமா விழ வேண்டாம். என்ன மடிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போ, விட்டுடுறோம். ஏய், என்னடி திடீர்னு கட்சி மாறுற? இல்லப்பா, பப்ளிக்ல பாக்குறாங்கல்ல. என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை தானே, கொஞ்சமாவது கௌரவம் பாப்பார்ல. ஏய், உனக்கு கஷ்டமா இருந்தா நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, உங்க இஷ்டம். ஏய், உன்னை நம்பி நாங்க வந்தா கமோனியா. என்னையா ரோட்ல அசிங்கமா இருக்குன்னு பாக்குறியா? சரி, சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய். என்ன ஒரு சாரி போதுமா? என்ன ஏமா, நீ 1000 சாரி கேட்டுக்கோ. காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாங்க வரோம். ஏய் ஏய் ஏய், சரி, இதான் லாஸ்ட் வார்னிங். ஆனா இது போல நடந்துக்க கூடாது, புரியுதா? ஓகேமா. ஏய், ஓகே ஆண்டி, வா போலாம். ஏய், ஜொல்லு பாட்டிங்க எல்லாம் போங்கடே. என்ன எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? நேரமாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏறுங்க பஸ்ல ஏறுங்க. ஏறுங்க டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் ஏறுங்க. ஏன் மணி 2 மாசம் லீவ் வேணும்னு கேட்டல்ல? ஆமாப்பா. லீவ் எல்லாம் போட வேணாம். பின்ன ரோட்ல குறுக்க நிக்கிறவங்க மேல பஸ் ஏத்துனா சம்பளமும் கொடுத்து சஸ்பென்ஷனுங்கிற பேர்ல 2 மாசம் லீவும் கொடுப்பாங்க. அப்ப கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். இந்த லூசு ஏத்ரா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏத்துடா நீ. ஏத்தா பார்க்கலாம். தைரியமான ஆம்பளையா இருந்தா ஏத்துடா. If you have guts, come on. Come on. ஏத்தா பார்க்கலாம். ஆளு மேல பஸ் ஏத்தி ரொம்ப நாள் ஆச்சு. சொன்னா கேளுமா. No. அம்மா உனச்சு வசத்துல ஏத்திடுவேன். No. ஏத்திடுவேன். தப்பிச்சா சிவா. நீ உன் தங்கச்சி நீங்க மாட்டீங்கன்னா இல்லப்பா, இது தூக்கத்துல நடக்கிற வியாதி தான்ப்பா. அது நடக்கிற வியாதியா இல்ல நடிக்கிற வியாதின்னு இப்போ தெரியும். என்ன பெட்டு? அது குழந்தை பாவம், அதுக்கு அப்படி ஒரு வியாதி. அது குழந்தையா இல்ல குமரியா? அது வியாதி கேஸா இல்ல லூசு கேஸான்னு இப்ப நிரூபிச்சு காட்டுற. நீ வா. எதுக்கு உங்க வீட்டுக்கு போற வரையில ஃபாலோ பண்ணோம்? பாதி வயலே அது ராங்க பாத்தீன்னு நான் ப்ரூவ் பண்றேன். சொன்னா கேளு, போகாத. ஏய், உனக்கு வேணும்டா சாக்கடையை குடிச்சவனே. அவன விட இப்ப உன் தங்கச்சி வேஸ்ட் நான் கலைக்கிறேன் பார். ஆமா, ராஜா மலையப்பா கவுந்துட்டாரு, ராணி மங்கம்மா போறா. அப்பா, நீயாவது என் தங்கச்சி நம்புறியே? இல்ல கொன்னுடுவேன். சரி விடு. பிரேக். நான் தங்கம் நீ எங்க சுத்துற? உங்க அண்ணன் உன்னை தனியா விட்டுட்டு எங்க போறக்க போனா? அச்சலா ஏண்டி இவளே? என்னடா ஷாக்கு. அவன்ல ஷாக் ஆகணும். எனக்கு ஷாக்கு. உனக்கு எதுக்குடா ஷாக்கு? கைய வச்சு பாரு, அடிக்குது. இங்கயா? ஐ எனக்கு அப்பவே தெரியும்டி இது நடிக்கிற வியாதின்னு. நான் ஒண்ணும் நடிக்கல. சிவாவை பார்க்க தானே வந்தேன். ஆமா. டாடா, நடுராத்திரில எதுக்கு என்ன தேடி வந்த? பின்ன இதெல்லாம் வெளிச்சத்துல காட்டுற விஷயமா? கர்மம் கர்மம். அங்க என்ன பாத்துக்கிட்டு திரும்படா. அட, வெறும் பேப்பர்ப்பா. வெறும் பேப்பரா? தச்சி, இங்க பார். நாளைக்கு மினிஸ்டர் ராமசாமி மகளுக்கும் தொழிலதிபர் என்ன நாகராஜ மகனுக்கும் கல்யாணம். வரதட்சணைய மட்டும் 2 கோடி கைமாற போகுது. சச்சா, அதுக்காக ஒரு கல்யாணத்தை கெடுக்க முடியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது. அவன் பொண்ணோட வாழ்க்கைக்காக எத்தனை ஹேண்டிகேப்ஸோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டிருக்கான் தெரியுமா அவன்? பட்ஜெட்ல ஊனமுற்றவங்களுக்காக தையல் மிஷின், ஆர்டிபிஷியல் லெக்ஸ், 3 சக்கர சைக்கிள், அதுக்கு இதுக்குன்னு ஏகப்பட்ட பணம் ஒதுக்கி இருக்காங்க சிஎம். ஆனா இந்த ஆளு அதுல பாதிக்கு கூட செலவு பண்ணாம அவன் பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த போறான். அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கணுமா? கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த கல்யாணத்தை நீ எப்படி தடுக்க போறேன்னு கேக்குறதுக்கு தான் நான் இப்ப வந்தேன். எப்படி 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 நிறுத்த போற?
மணி நாளைக்கு நீ என்ன பண்ற? சரிப்பா. ம், சரி சரி. மனோ நீ என்ன பண்ற? சொல்லுப்பா, நீ என்ன சொல்லி நான் செய்யறேன். யாழ்ரா இப்ப அடிக்காத, முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு காலம்புற. ஐயோ இன்னைக்கு இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலம்புற. சுதி சுத்தமா வருது. அது சரி, நீ அப்ப நாங்க நாங்க தவுல் வாசிச்சா நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாதா?